ஹாய் வெல்கம் டு ட்ராக் மோர் இன் சிவில் இன்ஜினியரிங் சேனல். நம்ம சேனலில் இதை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? அப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் ஆல்னு இருக்க ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் உங்கள் யூடியூப் இன்பாக்ஸில் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். மேற்கொண்டு நான் போடுற வீடியோஸில் உங்களால் பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ட்ராக் மோர் இன் சிவில் இன்ஜினியரிங் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, லாஸ்ட் கிளாஸில் நம்ம 25 கொஷின்ஸ் ஏஇ எக்ஸாம் 2013 கொஷின் பேப்பர் பார்த்தோம். இன்றைக்கி 25 கொஷின்ஸ் பார்க்கலாம். எந்த கொஷின் பேப்பர் எந்த எக்ஸாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதா இருந்தாலும் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ்லாம் பாருங்கள், அதை ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ்லேருந்தே ஒரு 20% ஆஃப் கொஷின்ஸ் வந்து ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஒரு பாஸ்ட் ஒரு 10 இயர்ஸ், இப்போ இதுக்கு முன்னாடி வந்து எத்தனை இயர்ஸ் வந்து கொஷின்ஸ் இருந்திருக்கோ அதெல்லாம் வந்து ரிப்பீட்டடாக நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னாவே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கவங்கன்னா தெரியும். ரிப்பீட்டட் கொஷின்ஸ் தான் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்லேருந்து நீங்கள் எந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஐஏஎஸ்ஸாக இருந்தாலும் சரி, எந்த காம்படிட்டிவ் சிவில் இன்ஜினியரிங்காக இருந்தாலும் சரி, குரூப் எக்ஸாம் இருந்தாலும் சரி, வாட் எவர் இட் மேபி, ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸை வந்து பாருங்கள். இன்றைக்கி 25 கொஷின்ஸ் பார்க்கலாம். த பெஸ்ட் மெத்தட் ஆஃப் இன்டர்பிளேஷன் ஆஃப் கான்டோர்ஸ் இன் டைரக்ட் மெத்தட் ஆஃப் கான்டோரிங் இஸ் கம்ப்யூட்டேஷன்ஸ். நம்ம வந்து ஒரு கான்டூர் பண்ணுறோம், தட் இஸ் ரோட் கான்டூர் சர்வேயிங்கில் கான்டூர் பண்ணும்போது அதில் வந்து பெஸ்ட் மெத்தட் ஆஃப் இன்டர்பிளேஷன் ஆஃப் கான்டோர்ஸ் எது அப்படின்னா, டைரக்ட் மெத்தட் ஆஃப் கான்டூரிங்கில் கம்ப்யூட்டேஷன்ஸ், தட் இஸ் அர்த்மெட்டிக்கல் கால்குலேஷன் மெத்தட் தான் பெஸ்ட் மெத்தட் ஆஃப் கான்டூர் சர்வே பண்ணுவோம்ல, ரூட் சர்வே. அப்போ ஹில் ஸ்டேஷன்ஸ்லாம் வந்து இங்கேருந்து எவ்வளோ தூரம் இருக்குது, அதெல்லாம் பெஸ்ட் மெத்தட் வந்து அர்த்மெட்டிக்கல் கால்குலேஷனில் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. The capability of a telescope of producing a sharp image is called definition. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வந்து ஒரு சர்வேயில் ஒரு டாக்கோமெட்ரி சர்வே, இப்போ ட்ரிக்னோமெட்ரிக்கல் சர்வே பண்ணுறோம். ஒரு இடத்துல வந்துட்டு ஒரு தியோடட் வச்சு நம்ம ஒரு டெலஸ்கோப் வச்சு நம்ம சர்வே பண்ணும்போது நம்ம டெலஸ்கோப்பில் பார்க்குறோம் இல்லைங்களா ஒரு இமேஜை, அது வந்து ஷார்ப் இமேஜாக நம்ம டெலஸ்கோப்பில் வந்து ஒரு கிளியர் இமேஜ் ஷார்ப்பாக காமிக்குது இல்லையா, அதுக்கு பேர் தான் டெஃபினிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. தி கேப்பபிலிட்டி ஆஃப் டெலஸ்கோப் ஆஃப் ப்ரொடியூசிங் எ ஷார்ப் இமேஜ் இஸ் கால்ட் டெஃபினிஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின் 28. The process of moving in or out the eyepiece until the crosshairs are clearly visible is called focusing the eyepiece. That is, நம்ம வந்து ஒரு டாக்கோமெட்ரி, ஒரு ட்ரிக்னோமெட்ரிக்கல் ஒரு டெலஸ்கோப் ட்ரைபாடில் நம்ம டெலஸ்கோப் ஃபிக்ஸ் பண்ணி, தட் இஸ் டாக்கோமீட்டர் ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்து நம்ம கிராஸ் ஹேர்ஸ் வந்து பார்க்குறதுக்கு லெவலிங் ஸ்க்ரூஸு இல்லை பபிள் வந்து சென்டர் பண்ணிவிட்டு நம்ம கிராஸ் ஹேர்ஸை வந்து நம்ம ஐயால் ஃபோக்கஸ் பண்ணி நம்ம கிராஸ் ஹேர்ஸ் ஒரு பேப்பர் வச்சோ இல்லை ஒரு ஹேண்ட் வச்சோ ஒவ்வொருத்தருக்கு எந்த பிடிக்குமோ அந்த மாதிரி இஷ்டமோ அந்த மாதிரி பார்ப்பாங்க. அந்த கிராஸ் ஹேர்ஸ் ப்ளஸ் மாதிரி அந்த கிராஸ் ஹேர்ஸை வந்து சென்டர் பாயிண்ட்டை கொண்டு வந்தால் தான் நம்ம இமேஜ் கிளியராக பார்க்க முடியும் அப்படிங்கிறதுக்காக. அதுக்கு பேர் தான் வந்து ஃபோக்கஸிங் த ஐபீஸ். தட் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் மூவிங் இன் ஆர் அவுட் த ஐபீஸ். இன் ஆர் அவுட் அந்த டெலஸ்கோப்பை இன் அண்ட் அவுட் பண்ணுவோம்ல, அதுக்கு பேர் தான் வந்து கிராஸ் ஹேர்ஸ் ஆர் கிளியர்லி விசிபிள் இஸ் கால்ட். அப்படி பண்ணும்போது கிராஸ் ஹேர்ஸ் கிளியராக விசிபிள் ஆகும். அதுக்கு பேர் தான் ஃபோக்கஸிங் த ஐபீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. 29th question. The method of surveying used for determining the relative height of points on the surface of the earth is called leveling. The method of surveying used for determining relative height of points. Relative height of points வந்து டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் எர்த்தில் வந்து லெவலிங் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு பேர் தான் வந்து லெவலிங். இந்த மெத்தட் ஆஃப் சர்வேயிங் யூஸ்டு ஃபார் டிட்டர்மிங் த ரிலேட்டிவ் ஹைட் ஆஃப் பாயிண்ட்ஸ். சர்வேயிங் பண்ணும்போது ஒரு லெவலிங் கிரவுண்ட் லெவல்லேருந்து அந்த ஒரு ஹைட்டு நம்ம பார்த்துருப்போல, அந்த ஹைட்டு வந்து ஒரு சர்ஃபேஸ் லெவல்லேருந்து ஒரு ஸ்பெசிஃபிக் ஹைட்டை வந்து பார்க்க போகிறது தான் இப்போ தான் லெவலிங் அப்படின்னு சொல்கிறாங்க. The deflection angle in a transverse is equal to difference between inclined angle and 180 degree. The deflection angle in a transverse, ஒரு டிரான்ஸ்வர்ஸ் வர இப்போ டிஃப்ளெக்ஷன் ஆங்கிளில் ஒரு டிரான்ஸ்வர்ஸ் பண்ணும்போது இஸ் ஈக்குவல் டு எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இன்க்ளைன்ட் ஆங்கிள் அண்ட் 30 டிகிரி. நெக்ஸ்ட்டு அண்ட் இமேஜினரி லைன் ஜாயினிங் பாயிண்ட்ஸ் ஆஃப் ஈக்குவல் எலிவேஷன் இஸ் கால்ட் கான்டோர். நம்ம வந்து ஒரு இமேஜினரி ஒரு கான்டூர் மேப், ஒரு ரோட் சர்வே பண்ணும்போது ஒரு கான்டூர் லைன் பார்த்துருப்போம். அது வந்து ஜஸ்ட் ஒரு அஷ்யூம் தான் பண்ணியிருக்கோம், இந்த இடத்துல ஒரு பாயிண்ட், இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு கான்டூர் மேப்பை வந்து ஒரு மேக்ஸிமம் ஒரு மினிமம் ஒரு 5 பாயிண்ட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இமேஜினியாக ஒரு 5 பாயிண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணிட்டோம். அது இஸ் ஈக்குவல் டு எலிவேஷன். அதுக்கு பேர் தான் ஜாயினிங் பாயிண்ட்ஸ் ஆஃப் ஈக்குவல் எலிவேஷனுக்கு பேர் தான் கான்டூர். இமேஜினரி லைன்லாம் ஒரு ஜாயின் பண்ணுறாங்க ஒரு ஈக்குவல் எலிவேஷனில், அதுக்கு பேர் தான் கான்டூர் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு 32nd question. Cross sectioning and longitudinal sectioning is usually involved in profile leveling. லெவலிங் நம்ம படிச்சிருப்போல சர்வேயிங் 1ல் படிச்சிருக்கோம். லெவலிங்கில் க்ராஸ் செக்ஷனிங்கும் லாங்கிடியூடினல் செக்ஷனிங் ஆஃப் லெவலிங்கும் எதில் வருது அப்படின்னா ப்ரொஃபைல் லெவலிங். அவங்க 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க: செக் லெவலிங், சிம்பிள் லெவலிங், டிஃப்ரென்ஷியல் லெவலிங், ப்ரொஃபைல் லெவலிங்.
cross sectioning and longitudinal sectioning வந்து எந்த லெவலிங்கில் வருது அப்படின்னா ப்ரொஃபைல் லெவலிங்கில் வருது. The curvature of the earth is taken into consideration if the limit of the survey is more than 250 km square. The curvature of earth, ஒரு எர்த்தோட கர்வேச்சரை வந்து தட் இஸ் கர்வ் லைனில் வந்து கர்வேச்சர் வந்து எப்படி கன்சிடர் பண்ணுறாங்க அப்படின்னா சர்வேயில் மோர் தென் 250 km square இருந்துச்சுன்னா கர்வேச்சர் ஆஃப் எர்த்தாக கன்சிடர் பண்ணிக்கிறாங்க. 34th கொஷின். கான்டூர் லைன்ஸ் கிராஸ் ரிட்ஜ் ஆன் வேலி லைன்ஸ் அட் 90 டிகிரி. வேலி லைன்ஸ்லலாம் கான்டூர் லைன்ஸ் வந்து கிராஸ் ரிட்ஜ் வந்து எந்த லைனில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா 90 டிகிரியில். அப்புறம் 35th கொஷின். த வேல்யூ ஆஃப் டிஸ்மேண்டில் மெட்டீரியல் ஆர் கால்டு ஆஸ் ஸ்கிராப் வேல்யூ. நம்ம ஒரு எஸ்டிமேஷனில் ஒரு டிஸ்மேண்டில் மெட்டீரியல் ஒரு பில்டிங்கே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம், வாட் எவர் மேபி ஸ்ட்ரக்சர், ஒரு டிஸ்மேண்டில்டு ஸ்ட்ரக்சர் இருக்கும்ல, ஒரு டிஸ்மேண்டில் மெட்டீரியல் டிஸ்மேண்டில் மெட்டீரியல் இருக்கும், அதை வந்து என்ன வந்து எஸ்டிமேஷனில் அதுக்கு பேர் என்ன அப்படின்னா ஸ்கிராப் வேல்யூ. நெக்ஸ்ட்டு ஆல் ஒர்க்ஸ் ஆர் அஷ்யூம்டு ஆஸ் பர் ஷெட்யூல் ஆஃப் ரேட்ஸ் எக்ஸப்ட் தி டிசைன். ஒரு எஸ்டிமேட் போடுறோம், ஒரு பில்டிங் கட்டுறதுக்கு இவ்வளோ எஸ்டிமேட் ஆகுங்க, இவ்வளோ ரேட் ஆகுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கிளைண்ட் கிட்ட சொல்லும். அது வந்து எல்லாத்தையும் வந்து இந்த ஷெட்யூல் ஆஃப் ரேட்ஸ் பற்றி ஷெட்யூல் பண்ணிடலாம், எஸ்டிமேட் பண்ணிடலாம். ஆனால் டிசைன் மட்டும் ஷெட்யூல் ஆஃப் ரேட்ஸ் மட்டும் போட முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. மற்றதெல்லாம் ஷெட்யூல் ஆஃப் ரேட்ஸ் பற்றி போட்டுடலாம். எஸ்டிமேஷன் இவ்வளோ காஸ்ட் இருக்குது, அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம், கான்ட்ராக்டுக்கிட்ட இவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிடலாம். ஆனால் டிசைன் மட்டும் ஷெட்யூல் ஆஃப் ரேட்ஸ் படி ஒர்க்கை வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு த புக் வேல்யூஸ் கோஸ் ஆன் ரெடியூசிங் எவ்ரி இயர். எஸ்டிமேஷனில் ஒரு புக் வேல்யூ வந்து ஒவ்வொரு இயரும் ரெடியூஸ் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கேபிட்டலைஸ்டு வேல்யூ இஸ் நெட் ஆனுவல் இன்கம் இன்டூ இயர் பர்ச்சேஸ். கேபிட்டலைஸ்டு வேல்யூ அப்படின்னா ஒரு ஆனுவல் இன்கம், நெட் ஆனுவல் இன்கம்னா ஒரு இயர் ஃபுல்லாக ஒரு ஆனுவல் எவ்வளோ இன்கம் வந்திருக்கோ அது நெட் ஆனுவல் இன்கம் இன்டூ இயரில் அந்த இயரில் என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்களோ அதெல்லாம் இன்டூ பண்ணிங்கன்னா தான் கேபிட்டலைஸ்டு வேல்யூ. கேபிட்டலைஸ்டு வேல்யூ இஸ் நெட் ஆனுவல் இன்கம் இன்டூ இயர் பர்ச்சேஸ். நெக்ஸ்ட் கொஷின். ஃபார் மார்டேஜ் பர்பஸ் த மார்டேஜ் வேல்யூ ஆஃப் த ப்ராப்பர்ட்டி இஸ் டேக்கன் ஆஸ். மார்டேஜ் பர்பஸ்க்கு மார்டேஜ் வேல்யூ ஆஃப் த ப்ராப்பர்ட்டி வந்து எதில் கன்சிடர் பண்ணுறாங்க? 1/2 to 2/3 ஆஃப் தி வேல்யூஷன் ஆர் கேபிட்டலைஸ்ட் வேல்யூ. நெக்ஸ்ட் கொஷின். த கேபிட்டல் காஸ்ட் ஃபார் ரெண்ட் ஃபிக்ஸேஷன் மேபி. ஒரு ரெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன வேல்யூஸ்லாம் தேவைப்படுது, என்னெல்லாம் கன்சிடர் பண்ணுறாங்க அப்படின்னா காஸ்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன். ஒரு ரெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு எந்த ஒரு பில்டிங்கில் ஒரு ரெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு காஸ்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன், காஸ்ட் ஆஃப் சானிட்டரி அண்ட் வாட்டர் சப்ளை ஒர்க்ஸ், நெக்ஸ்ட்டு காஸ்ட் ஆஃப் எலக்ட்ரிக் இன்ஸ்டலேஷன்ஸ். இதில் தான் வந்து ஒரு காஸ்ட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. காஸ்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன், காஸ்ட் ஆஃப் சானிட்டரி அண்ட் வாட்டர் சப்ளை ஒர்க்ஸ், நெக்ஸ்ட்டு காஸ்ட் ஆஃப் எலக்ட்ரிக் இன்ஸ்டலேஷன்ஸ், இதெல்லாம் தான். நெக்ஸ்ட்டு த கிராஸ் ரெண்ட் இஸ் நெட் ரெண்ட் ப்ளஸ் அவுட் கோயிங். கிராஸ் ரெண்ட்னா நெட் ரெண்ட் ப்ளஸ் அவுட் கோயிங். நெக்ஸ்ட்டு அலாங் வித் ப்ரிலிமினரி எஸ்டிமேட் அபவுட் 5% is added to is contingent charges. ஒரு ப்ரிலிமினரி எஸ்டிமேட்டில் 5% வந்து எதில் ஆட் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டின்யூஸ் சார்ஜஸில். நெக்ஸ்ட்டு அக்யூரேட் எஸ்டிமேட், தட் இஸ் எஸ்டிமேஷனில் அக்யூரேட் எஸ்டிமேட் இஸ் ப்ரிப்பேர்ட் பை டீட்டெயில்டு எஸ்டிமேட். ஒரு அக்யூரேட்டாக ஒரு எஸ்டிமேட் வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க, அது வந்து எதில் பண்ணலாம் அப்படின்னா டீட்டெயில்டு எஸ்டிமேட்டில் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு டேம் ப்ரூஃப் கோர்ஸ், தட் இஸ் டிபிசி வந்து எதில் மெஷர் பண்ணலான்னா ஸ்கொயர் மீட்டர்ஸில் மெஷர் பண்ணலாம். A beam, next question, a beam which is fixed at one end and free at other end is called cantilever beam. Cantilever beam நம்ம எல்லாருக்குமே தெரியும், one is fixed and other is free. நான் வந்து ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் கிளாஸ்லேயே சொல்லியிருப்பேன், கார்பல் நம்ம வந்து டிசைன் பண்ணும்போது, கார்பல்னால் இன்டீரியர் டெக்கரேஷன் ஆஸ் வெல் அஸ் எக்ஸ்டீரியரில் வந்து கார்பல் டிசைன் பண்ணும்போது ஒரு ப்ரொஜெக்ஷன், ஒரு வால்லேருந்து அவுட் சைடு ஒரு ப்ரொஜெக்ஷன் வந்துருக்கும். அப்போ வாலில் வந்து ஒரு எண்டு ஃபிக்ஸாக இருக்கும், இன்னொரு எண்டு வந்து சப்போர்ட் இல்லாமல் ஃப்ரீயாக இருக்கும். அதுக்கு பேர் நான் ஒரு கார்பலுக்கு எக்ஸாம்பிள் கேண்டிலிவர்னு சொல்லியிருக்கேன். இந்த இடத்துலையும் ஒன் எண்டு இஸ் ஃபிக்ஸ்ட் அதர் எண்டு இஸ் ஃப்ரீனா சிம்பிளாக நம்ம கேண்டிலிவர் வேணும்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு சிம்பிளி பெண்டிங் ஈக்குவேஷன் இஸ் m/i இஸ் ஈக்குவல் டு e/r இஸ் ஈக்குவல் டு f/y. சிம்பிள் பெண்டிங் ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா m/i. இதெல்லாம் என்னன்னு தெரியும் நம்மளுக்கு. m/i இஸ் ஈக்குவல் டு e/r இஸ் ஈக்குவல் டு f/y. நெக்ஸ்ட்டு the maximum deflection of a simply supported beam of length L with a concentrated load, that is point load is WL cube divided by 48 EA. இந்த மாதிரி டிஃப்ளெக்ஷன் ஃபார் UDL, டிஃப்ளெக்ஷன் ஃபார் இந்த மாதிரி டிஃப்ளெக்ஷன் இல்லை பெண்டிங் மொமெண்ட் இல்லை வந்து ஷியர் ஃபோர்ஸ் இந்த மாதிரிலாம் கேட்டுகிட்டே இருப்பாங்க ரிப்பீட்டடாக. அதெல்லாம் நல்லா பார்த்துக்கணும் strength of materials பொறுத்த வரைக்கும். The maximum deflection of a simply supported beam of length L with a concentrated load W is WL cube divided by 48 EA. Next, the ratio of the effective length of column
Ratio of effective length of column, that is L value, effective length of column, and maximum radius of gyration of its cross sectional area is slenderness ratio. Slenderness ratio அப்படின்னா ratio of effective length of column and maximum radius of gyration of its cross sectional area is called slenderness ratio. Next question. The arch with 3 hinges is called statically determinate. ஒரு ஆர்ச் இருக்குது, அதில் வந்து 3 ஹிஞ்சஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கு பேர் ஸ்டாட்டிக்கலி டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சர். ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸில் படிச்சிருப்போம், ஞாபகம் இருக்கா? A simply supported beam of span L, cross sectional area A, carrying a point load W, concentrated at the center of the span, will be maximum bending moment of WL/4. ஒரு simply supported beam இருக்குது, அது span Lன்னு சொல்லிட்டாங்க. cross section area A, carrying a point load, that is concentrated load at the center of the span, with a maximum bending moment of WL/4. அப்போ கான்சன்ட்ரேட்டட் லோடுக்கு பாயிண்ட் லோடு, அது சிம்பிளி சப்போர்ட்டட் பீமுக்கு கான்சன்ட்ரேட் லோட், அந்த பாயிண்ட் லோடு வந்து சென்டரில் இருந்துச்சுன்னா அதோட பெண்டிங் மொமெண்ட் வேல்யூ என்ன? WL/4. இன்றைக்கி 25 கொஷின்ஸ் பார்த்துருக்கோம். இதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினச்சிருக்கேன். மேற்கொண்டு நம்ம போடுற வீடியோஸில் அவங்க யூடியூப் இன்பாக்ஸில் வேணும், நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா ட்ராக்மார் யூடியூப் சேனல் இன் சிவில் இன்ஜினியரிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன், ஆல்னு இருக்க ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் உங்கள் யூடியூப் இன்பாக்ஸ் நோட்டிஃபிகேஷனை வந்து சேரும். ஆல் பர்சன்டேஜ் நன்னு இருக்கும், அதில் ஆல் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தான் நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலுக்கு யூடியூப்பில் நோட்டிஃபிகேஷன் இன்பாக்ஸாக வரும். எந்த யூடியூப் சேனலாக இருந்தாலும் நீங்கள் உங்களுக்கு பார்க்கறதுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எந்த யூடியூப் சேனல் போனாலும் உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னா ஆல்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல்னு இருக்க ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு மெசேஜ் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் மை சேனல். தேங்க்யூ.